ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களின் புத்தாண்டான உகாதி திருநாளை முன்னிட்டு அவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்களின் குரல் நெரிக்கப்படும் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். தெற்கின் மேல் தொடுக்கப்படும் சமூக, அரசியல் மற்றும் பண்பாட்டு படையெடுப்பை தடுத்து நிறுத்த அடுத்த தலைமுறையை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இதையே தனது உகாதி புத்தாண்டு செய்தியாக தெரிவிப்பதாக கூறியுள்ளார். தெலுங்கு, கன்னட மக்கள் அனைவருக்கும் தனது உகாதி திருநாள் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் நமது மொழி, அரசியல் உரிமைகளை காப்பதற்கான ஊக்கத்தை வழங்க உகாதி திருநாள் அமையட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தை ஒழித்து கட்டும் வேளையில் மத்திய பாஜக அரசு இறங்கியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவர் பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தையும் பிடிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக, இரத்த ஓட்டமாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் வளர்த்தெடுக்கப்பட்ட 100 நாள் வேலை திட்டத்தை ஒரேயடியாக ஒழித்து கட்டும் வேளையில் இரக்கமற்ற பாஜக அரசு இறங்கி இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். வேண்டப்பட்ட கார்ப்பரேட்டுகள் என்றால் பல லட்சம் கோடி ரூபாய் கடனை கூட ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்யும் மத்திய பாஜக அரசிற்கு வேகாத வெயிலில் வியர்வை சிந்தி உழைத்த ஏழைகளின் சம்பளத்தை விடுவிக்க மட்டும் பணம் இல்லையா என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.